இனிய கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் யமுனா. என் கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ கதைக்குள்ளே போகலாம். 18வது முறையாக நம்ம விக்ரமாதித்தர் வேதாளத்தை கட்டி இழுத்துட்டு வர்றாரு. இன்னும் எத்தனை கதை சொல்ல போகிறேன்னு பார்க்குறீங்களா? 24 கதைகள், சரிங்களா? அதில் நம்ம 18வது கதைக்கு வந்திருக்கோம். 18வது முறையாக வேதாளத்தை கட்டி இழுத்துட்டு வர்றாரு விக்ரமாதித்தன். வந்தோடனே என்ன பண்ணுறாரு, திரும்பவும் அது வழக்கம் போல் கதை சொல்ல ஆரம்பிக்குது. அவருடைய முதுகில் தொங்கிக்கிட்டே இந்த வழி பயணம் அவருக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த சிரமம் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக அவருக்கு கதை சொல்லிக்கிட்டே வருது. அதாவது என்ன சொல்லுதுன்னா, சிவபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர், அங்கே யசகேது அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான், ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு சசி பிரபை அப்படின்னு ஒரு பெண் இருந்தாளாம். அந்த பெண் ரொம்ப அழகாக இருப்பாளாம். அவளுடைய பருவ வயது வரும்பொழுது ஒரு நாள் அவள் அரண்மனை தோட்டத்துக்கு வரான். அரண்மனை தோட்டத்துக்கு வந்துட்டு அப்படியே உலாவிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அது நல்ல காடுகள்லாம் நிறைந்த பகுதி அது. அதனால் அந்த சைடாக என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யானை மதம் கொண்டு வேகமாக பிளிரிட்டு வருது. வந்தோடனே இவன் என்ன பண்ணுறா, பயந்து அலறி அடிச்சுட்டு அவங்க தோழிகள்லாம் அவளை விட்டுட்டு போயிடுறாங்க. இவன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கும்போது அப்போ மனஸ்வன் அப்படின்னு ஒரு இளைஞன் என்ன பண்ணுறான், அந்த சைடாக வரான். வந்து இவளை காப்பாற்றுறான். அந்த யானைக்கிட்டேருந்து காப்பாற்றி அவளை காப்பாற்றினோன்னே அவனுக்கு இவளை கண்டோன்னே மிகவும் ரொம்ப பிடிச்சு போயிடுது. கண்டேன் காதலைன்ற மாதிரி அவளை பார்த்த மறு செகண்டே அவள் மேலே காதலில் விழுந்துடுறான். அவளும் தன்னை காப்பாற்றி அந்த இளைஞனை பார்த்துட்டு அவனை ரொம்ப விரும்புகிறா, அவளும் விரும்புகிறா. ஆனால் என்ன, இவன் ராஜாவுடைய பெண் அப்படிங்கிறதுனால அடிக்கடி சந்திக்க முடியாதுல்ல. அது அந்த நினைப்பிலே வருத்தப்பட்டுட்டு அந்த தோழிகள்லாம் கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. இவன் போயிடுறான். போனோடனே இந்த மனஸ்வன் ரொம்ப வருத்தப்படுறான். ஐயோ, இவளை எப்படி பார்க்கறது, ராஜாவோட பெண்ணாச்சே, எப்படி பார்க்கறது, நம்ம சாதாரண குடிமகனாச்சே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்படுறான். இப்படி இருக்கும் காலையில் ஒரு நாள் என்ன பண்ணுறான், தன்னுடைய குருவான மூலதேவர் அப்படின்னு அவருடைய குரு, அதாவது ஆசிரியர், அவர்கிட்ட போய் கேட்குறான். அவருக்கு நிறைய மந்திரங்கள்லாம் தெரியும். அவர்கிட்ட போய் நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், அந்த பெண் கடைசியில் பார்த்தா ராஜாவுடைய பெண்ணாக போயிட்டா, அவளை நான் மிகவும் விரும்புகிறேன், அவளும் என்னை விரும்புகிற மாதிரி தான் இருக்குது, நான் அவளை திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன், தயவுசெய்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இவன் ரொம்ப நல்ல மாணவன், இவன் இந்த மாதிரிலாம் பேச மாட்டான். இவன் இந்த மாதிரி கேட்குறான்னு அந்த மூலதேவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு குளிகை, ஒரு மாத்திரை மாதிரி ஒன்று கொடுத்து அதை வாயில் போட்டுக்கிட்டீங்கன்னா நீ நினைத்த உருவத்தை அடைவ அப்படின்னு சொல்கிறார். இப்போதைக்கு நீ பெண்ணாக மாறிக்கொள், நான் உன்னை ராஜாக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்றான். சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறான், அந்த பையன் அந்த மனஸ்வன் வாயில் என்ன பண்ணுறான், மாத்திரையை போட்டுக்கிறான். அந்த வாயில் அப்படி வச்சுக்கிட்டோன்னே என்னன்னா அவன் பெண்ணாக மாறிடுறான். இப்போ இனிமேல் அவனை மனஸ்வினி அப்படின்னு நம்ம பேரை மாற்றிக்கலாம், இல்லைன்னா குழப்பம் இல்லைங்களா? சரி, இந்த மனஸ்வினியை கூட்டிக்கிட்டு, பெண்ணாக மனஸ்வினியை கூட்டிக்கிட்டு இவன் ராஜா கிட்ட போகிறாரு. இந்த மூலதேவர் போய் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த மூலதேவருடைய பையன் காணாமல் போனதாகவும், அவரை தேடிக்கிட்டு இந்த மூலதேவர் போக போகிறதாகவும், அது வரைக்கும் திரும்பி வர வரைக்கும் இந்த மனஸ்வினியை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே மன்னன் ரொம்ப நல்லவன், அதனால் அவன் என்ன சொல்கிறான், சரி நான் பார்த்துக்கிறேன் இந்த பெண்ணை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெண்ணோட நான் பெண்கள் இருக்கக்கூடிய அந்தப்புறத்துக்கு தோழியாக இவளை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணோட அந்தப்புறத்துக்கு தோழியாக அவனை அமைச்சிடறான். இவனும் அங்கே போயிடுறான். போய் அங்கே இருக்கும்போது என்ன பண்ணுறான், கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாளில் பார்க்குறான் இவன் அவன் மேலே அந்த பெண் ஆசைப்படுறாளா இல்லையா, நம்மளை நினச்சி வருத்தப்படுறாளா இல்லையான்லாம் பார்க்குறான். கரெக்டாக அதே மாதிரியே அந்த பெண்ணும் அந்த ராஜகுமாரியும் அவனை நினச்சி வருத்தப்படுறான். ஒரு நாள் இதை அறிந்து கொள்ளணுன்றதுக்காக இவன் போய் பக்கத்தில் போய் கேட்குறான், எதுக்காக ராஜகுமாரி நீங்கள் ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துருக்கீங்களே, நீங்கள் எனக்கு சொல்லலாம்னா சொல்லலாம், நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு விருப்பப்பட்டால் சொல்லுங்கள், எதனால் வருத்தப்படுறீங்க அப்படின்னு கேட்குறான். இல்லை, என்னை ஒரு ஆள் காப்பாற்றினார், அவர் மேலே நான் ரொம்ப பிரியமாக இருக்கேன், ஆனால் எப்படி அவரை சந்திக்கிறதுன்னு தெரியல, யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவள் வருத்தப்படுறான். உடனே இவனுக்கு இந்த மனஸ்வினிக்கு அவருக்கு சந்தோஷமாக போயிடுது. சரி, நம்மளை நினச்சி தான் இவன் வருத்தப்படுறான் அப்படின்ட்டு அந்த குளிகையை எடுத்தோடனே வேணா ஆணாக மாறிடுறான். மாறினோடனே இவனுக்கு ஒரே ஆச்சரியம் அந்த ராஜகுமாரிக்கு. என்னடா அது, பெண்ணாக இருந்தவா ஆணா மாறிட்டாளே, எப்படி இது அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை இந்த மாதிரி என்னுடைய குரு எனக்கு இந்த மூலிகையை கொடுத்தாரு, அந்த குளிகை கொடுத்தாரு, நான் வாயில் போட்டுட்டேன், யார் கண்ணுக்கும் நான் தெரிய மாட்டேன் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்படியா சரின்னு சந்தோஷமாக இவங்களோட காந்தர்வ முறைப்படி திருமணம் செய்து கொள்கிறாங்க. கொஞ்ச நாள் இப்படி போகுது.
போயிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த ஊரில் அந்த நாட்டினுடைய அந்த மன்னன் இருக்காங்க இல்லையா, அந்த மன்னனுடைய மச்சான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகளை மந்திரியினுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி தராரு. மந்திரியினுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி தரும்போது எல்லாரும் அந்த திருமண இதில் இருப்பாங்கல்ல, இந்த மனஸ்வினியும் அந்த குளியை போட்டு எல்லா நேரமும் அவள் ஆணாக இருக்கிறது இல்லை. அதனால் இந்த பெண்ணை மாதிரி இப்படி அலையிறத பார்த்தா ரொம்ப அழகாக இருக்காளா. இந்த மந்திரி மகனுக்கு அந்த பெண்ணை விட இவள் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தோணுது. இவளை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறான். உடனே அதை வந்து ரொம்ப விருப்பமாக மந்திரிகிட்ட சொல்கிறான். மந்திரி வந்து மன்னன்கிட்ட கேட்குறாரு. மன்னன் சொல்கிறாரு, ஐயோ எப்படி நான் வந்து அதை ஒத்துக்கிறது, ஏன்னா அவர் வந்து என்னையை நம்பி இந்த பெண்ணை விட்டுட்டு போயிருக்காரு. நாளைக்கு அவர் வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது, அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல் எப்படி தர முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை அவங்க விட்டு போய் ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு இல்லையா, அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த பெண்ணும் அனாதையாக தானே இருக்கா, இவளை திருமணம் செய்து கொண்டால் என்ன, அவங்க ஒன்றும் நல்ல இடத்துல தானே திருமணம் செய்து தராங்க, அதனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பெண்ணுக்கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்த ஆணாக இருக்கான்லே அந்த பெண்ணாக இருக்கான்ல அந்த ஆண்கிட்ட வந்து கேட்குறாங்க. இவனுக்கு ஒரே முழிச்சு போய்ட்றான், என்னடா அது மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இவன் ஒரு சமயோஜிதமாக என்ன சொல்கிறான்னா, அரசே நீங்கள் வந்து இந்த நாட்டுக்கு தலைவர், நான் எல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு இதுதான், எங்கள் அப்பா வர வரைக்கும் ஒரு 6 மாத காலம் வரைக்கும் அதை பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த மந்திரி மகன் என்ன பண்ணணும்னா, தீர்த்த ஸ்தலங்கள்லாம் போய் சுற்றிட்டு வர சொல்லுங்கள். அப்படி போயிட்டு வந்தாருன்னா நான் அதுக்கப்புறம் 6 மாதம் இவர் திரும்பி வந்த பிறகு நான் இவரை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சொன்னோடனே மந்திரி மகனும் இவன் மேலே இருக்கக்கூடிய ஆசையினால அவனும் என்ன பண்ணிடுறான், தீர்த்த ஸ்தலங்கள் அதாவது கோவில் குளமெல்லாம் சுற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிடுறான். போனோடனே இப்படியே காலம் போகும்போது என்ன பண்ணுறான், இதுக்கு மேலும் நம்மளால் இங்கே இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சோடனே ஆணாக மாறி என்ன பண்ணிடுறான், அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறான்னா இந்த பெண் வந்து ராஜகுமாரி எங்கடா காணமேன்னு தேடுறா. இவளை ராஜகுமாரியை கூட்டிகிட்டு போக முடியல அவனால், ஏன்னா நல்ல காவல் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி கூட்டிகிட்டு போக முடியும், அதனால் தாமட்டை தப்பிச்சு ஓடி போயிடுறான். ஓடி போனோடனே மூலதேவர் அந்த நேரத்தில் திரும்ப வராரு. வந்துட்டு இந்த மாதிரி நான் அனுப்பிச்ச பெண் என்னுடைய பெண் எங்கே அப்படின்னோடனே ராஜா வந்து தவிச்சு போய்ட்றான். இல்லை தெரியல, அவளை காணோம், என்னன்னு தெரியல அப்படின்னோடனே அவனுக்கு மூலதேவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அவருக்கு வந்து இவன் என்னடா அது, இவன் போயிட்டானே விட்டுட்டானேன்னு சொல்லி அவளுக்கு கோபத்தில் கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. உடனே ராஜா சொல்கிறாரு, நீங்கள் வந்து தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க, அதுக்கு பிராயச்சித்தமாக உங்களுக்கு மகன் இருந்தால் சொல்லுங்கள், என்னுடைய மகளையே நான் திருமணம் செய்து தரேன், அப்படி என்னுடைய மகள் உங்களுடைய மகளாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோடனே மூலதேவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. ஆகா, இந்த பையன் விட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு, சரி நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு திருமணம் செய்து வச்சிடறாங்க. இப்போ இதை திருமணம் ஆனதுன்னு கேள்விப்பட்டோன்னே இந்த மனஸ்வன் என்ன பண்ணுறான், எங்கேயோ இருந்தவன் வரான். வந்துட்டு என்ன பண்ணுறான், இந்த ராஜகுமாரியை நான் தான் காந்தர்வ முறைப்படி திருமணம் செய்து கொண்டேன், அவள் எனக்கே உரியவள் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான் மூலதேவர்கிட்ட. அப்போ மூலதேவருடைய பையனும் என்ன சொல்கிறான், இவளை அவங்க அப்பா விருப்பப்பட்டு எனக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள், அதனால் இவள் என் மனைவி ஆவாள், அதனால் அவனுக்கு காதலியாக இருந்தாலும் எனக்கு இவள் மனைவி, அதனால் இவள் எனக்குத்தான் சொந்தம். 2 பேரும் சண்டை போடுறாங்க அப்படின்னு இந்த வேதாளம் கதையை நிறுத்தி விக்ரமாதித்தன்ட்ட கேட்குது, விக்ரமாதித்த மன்னரே, இந்த 2 பேரில் அவள் யாருக்கு உரியவள் அப்படின்னு சொல்லு கேட்குது. உடனே மன்னர் சொல்கிறாரு, அதாவது அவனை காந்தர்வ முறைப்படி திருமணம் செய்து கொண்டாள், ஆனால் காதலியாகத்தான் இருந்தாள், அவன் வந்து முறைப்படி திருமணம் செய்து கொள்ளலை, அதனால் இவனை தான் அவங்க அப்பா மனம் ஒத்து மனசு வந்து என்ன பண்ணுறாரு, சம்மதத்தோட திருமணம் செய்து கொடுக்குறாரு. இவளுமே வேறு வழி இல்லாமல் அவன் வரமாட்டான் என்னன்னு தெரியுது, அதனால் அப்பா அம்மாவும் மீற முடியாதுன்றனால அம்மா அப்பா பேச்சை கேட்டு அடங்கி போய் திருமணம் செய்து கொண்டதுனால இந்த மூலதேவருடைய மகனுக்குத்தான் இவள் மனைவி ஆவாள் அப்படின்னு சொல்லி விக்ரமாதித்தர் கதையை முடித்தோன்னே, நீ சொன்ன விடை வந்து நல்ல சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதாளம் என்ன பண்ணிச்சு, திரும்பவும் அந்த முதுகுலேருந்து பிச்சுக்கிட்டு முருங்கை மரத்தை பார்த்து சிவ்வுன்னு போயிடுச்சு. சரிங்களா, இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நம்ம யோசித்து செய்யணும். யோசிக்காமல் செய்துட்டு அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் வந்து வாக்குவாதம் செய்யக்கூடாது. இவன் என்ன பண்ணியிருக்கானோ, போகும்போதே அவளை எப்படியாவது கஷ்டப்பட்டாவது கூப்பிட்டு போயிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது இல்லைங்களா. சரி, இனிய கதைகளை படிப்போம், வாசிக்கும் திறனை வளர்ப்போம். என்றும் உங்களுடன் யமுனா.